வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டு சாரி ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நார்மல் ஸ்லீவ் இருக்குது. நம்ம வந்து ஃபப் கை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க எப்படி போய் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சாரீ ப்ளவுஸ், பட்டு சாரீ ப்ளவுஸு. இதில் வந்து 2 பக்கம் பார்டர் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து பப் கை வச்சு கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் வந்து நார்மல் கை தான். இதை வச்சே நம்ம பப் கை கட் பண்ணணும். நெக்கு வந்து மாடல் நெக் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து இந்த அளவு பப் கைங்கன்னா 1.25 மீட்ரு வேணும். இது 1.25 மீட்ரு இருக்குது. நார்மல் ப்ளவுஸ்னால் 1 மீட்ரு போதும். இப்போ வந்து லைனிங் வந்து மடித்து அயன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ பாதியை மடிச்சிட்டு லைனிங்கு இந்தளவு டபுள் பீஸாக கரை பீஸ் வந்து இந்த சைடு வர அளவுக்கு மடித்து போட்டுங்க. இதில் நம்ம 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு டிஸ் மார்க் போட்டுருங்க. இங்கே நம்மளுக்கு அடித்து திருப்பதுக்கு 1/2 இன்ச்சு போதும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இப்போ வந்து இந்த டபுள் பீஸாக இந்த பட்டி வந்து 2 ஒரே அளவுக்கு வர அளவுக்கு மடிச்சிருங்க. இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு பேக்கில் டாட் வேணான்னா இதே சேம் சைஸ் வச்சுக்கலாம். நம்மளுக்கு டாட் வேணால் இதுக்கும் 1 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணிங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸ் டாட் போடுறது நல்லது. டாட் இந்தமாரி டாட் போடும்போது பேக்கில் வந்து உங்களுக்கு தூக்காமல் இந்த இப்படி தூக்காமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த டாட் போடுறது. அடுத்தது வந்து நெக் அளவு வந்து பேக் நெக்கு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவு வச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த டீஸ் மார்க் பண்ணிக்கலாம் 1 இன்ச்சு கேப் விட்டு அதுலேருந்து ஆமுல் அளவுக்கு ஒரு மார்க் போட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு இதுதான் கரெக்டான மார்க்கு. இது வந்து நம்ம பிடிச்சி தைக்கும்போது இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பேக் லென்த்து இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இதே அளவு மார்க் போட்டுருங்க. இது நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே வந்து பேக்கில் பிடிச்சி 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இது வந்து 1/2 இன்ச்சு வந்து இந்த அளவு வச்சு டீஸ் மார்க் போட்டுருங்க. இது ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ வந்து பாடி லூஸ் அளந்துக்கலாம். இந்த அளவு அப்படியே இந்த அளவு டபுள் பீஸாக மடிச்சிடுங்க. இந்த அளவு அப்படியே மடிச்சிட்டு ரெண்டும் ஒரே சைஸ் வர அளவுக்கு மடிச்சிடுங்க. பாடி லூஸ் வந்து 17 இன்ச்சு இருக்குது. ஷோல்டர் வந்து 10.5 இன்ச்சு இருக்குது. இந்த 17 வந்து அதில் பாதி அப்படியே 8.5 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுருங்க. ஷோல்டர் வந்து 5.25. இது கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சு ஒரு நீட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இதுலேருந்து நம்மளுக்கு இதுதான் ரெடி அளவு. இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த ஸ்கேல் அளவு விட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த எல் ஷேப் வருது இல்லையா, இதுலேருந்து 1.25 இன்ச்சு வச்சுருங்க. இந்த அளவு 1.25 இன்ச்சு வச்சு அப்படியே ஒரு ஆமுல் லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே ஷோல்டர் ஸ்லீவ் தைப்பேன் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கேப் போட்டுட்டு அப்படியே இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அகலம் இருக்க ஷோல்டர் அளவு அதுலேருந்து வச்சு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுருங்க. நம்மளுக்கு இப்போ ஷோல்டர் ரெடியாக போயிடுச்சுன்னா மீதி 2.25 இன்ச்சு தான் ஒரு ஷோல்டர் அகலம். மேக்ஸிமம் 2.25 2.5 இன்ச்சு இருந்தால் கூட இதுக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஆமுல் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த டீஸ் மார்க்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது பேக்கில் அடித்து திருப்புற அளவு. இப்போ இதுதான் நம்மளுக்கு நெக்கு வந்து நம்ம தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மாடல் நெக் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பப் கை கட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் எடுத்துருங்க. இந்த அளவு வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். இந்த அளவு நம்ம வந்து பிடிச்சி தைச்சிருவோம். இதே அளவு தான் கேட்டிருக்காங்க ஸ்லீவ். இதிலேருந்து விட்டு நம்ம கொஞ்சமாக பப்புக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க.
நம்ம வந்து இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதில் சிலிவு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 12 இன்ச்சு இருக்குது. அதுக்கு பப் கைக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டபுள் மடங்கு வைக்க போகிறோம். இப்போ 12 இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா வந்து இந்த கரை பீஸ் இருக்குது இல்லையா, அந்த சைஸுக்கு ஃபுல் சைஸ் வச்சிடலாம். இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் பப் கை அளவு. இங்கே வந்து நம்ம எத்தனை இன்ச்சு வச்சுருக்கோம், 6 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கே வந்து 3 இன்ச்சு வச்சா போதும். இந்த ஷேப்புக்கு அப்படியே இதில் வந்து ஒரு சிலிவு கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பஃப் வேணால் கம்மியாக வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு 8 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த ஷேப் வந்து அப்படியே இந்த ஷேப் கட் பண்ணிடலாம். இதான் நார்மல் சிலிவு வச்சு பஃப் கை கட் பண்ணுறது. இதான் ஈஸியான மெத்தடு. அடுத்தது இன்னொரு கை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே இந்த டீஸ் மார்க்கில் ஸ்ட்ரைட்டாக இந்த மடிப்பு அளவு போட்டு இந்த அளவு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு பப்பு வந்துடும், இங்கேயும் பப்பு வந்துடும். அப்போ அந்த சுருக்கம் வந்து பெருசு நிறையா வைக்கும்போது உங்களுக்கு பப்பு கை நல்லாயிருக்கும். சிலிவு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸில் ஃபஸ்ட்டு நம்ம மடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கேல் அளவு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் எவ்வளோ அகலம் இருக்கோ 1.5 இன்ச்சு இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ இந்த அளவு வச்சுட்டு இந்த அளவு ஒரு மார்க்கு, இதிலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். பட்டி பீஸ் இதே அளவு தான் கேட்டிருக்காங்க. இந்த பட்டி பீஸ் வச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா பிடிச்சி தப்பே இல்லைங்களா, அதுக்காக 1/2 இன்ச்சு. இது எக்ஸ்ட்ரா ஒரு இந்த டீஸ் மார்க் அளவு வச்சுட்டு இங்கே ஒரு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணும்போது இந்த அளவு அப்படி கிராஸாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு மடிக்கிற அளவுக்கு ஒரு அர்த்தத்தை போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு இப்போ நம்ம பேக் இந்த அளவு மடித்து தைக்கும்போது இந்த அளவு பட்டி பீஸ் வந்துடும். இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுளாக மடிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ பேக்கு கட் பண்ணி வச்சுக்கிற பீஸ் எடுத்து வந்து இது மேலே இப்படி வச்சுருங்க. இந்த அளவு மேலே போட்டுருங்க. இந்த கரை பீஸ் மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு கேப் போட்டு ஒரு லைன் போட்டிங்க இல்லையா, இங்கே ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுருங்க. நம்ம கட் பண்ணுற அளவு இது தான். இங்கே ஷோல்டர் அளவுக்கு இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு இந்த ஆம்புல் கட் பண்ணியிருக்கீங்களா பேக் சைஸு, இதில் வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ இதுக்கு வந்து இங்கே ஆம்புல் ரவுண்ட் போட்டிருக்கீங்க இல்லையா, இதுலேருந்து 1/2 இன்ச்சு வந்து இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்தமாரி 1/2 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஆம்புல் இந்தமாரி எடுக்கும்போது உங்களுக்கு சுருக்கம் வராமல் நேராக வந்துடும். அதுக்காக இது. இப்போ வந்து நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ் அளவு வச்சுட்டு நெக்கு வந்து இதில் இருக்க அளவு அப்படியே வச்சுருங்க. மேலே ஏற்றி ஒரு 1/4 இன்ச்சு வேணால் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். பட்டி பீஸ் இதுலேருந்து ரெடி அளவுலேருந்து 1 இன்ச்சு இறக்க வச்சுருங்க. இங்கே டாட் போடும்போது உங்களுக்கு 1 இன்ச்சு கம்மியாகிடும். அடுத்தது பட்டி பீஸ் இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதில் நம்மளுக்கு ரெடி அளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சிடலாம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டாச்சுங்களா. அடுத்தது இங்கே பட்டி பீஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, இங்கே நம்ம சிலுவை தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போம். இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த ஆம்புலுக்கு நேராக வச்சுட்டு இது ரெடி அளவு நம்மளுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. அடுத்தது இந்த டாட் வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னு இந்த அளவு ப்ளஸ் ஷோல்டர் பிடிப்போம் இல்லைங்களா, இந்த ஷோல்டர் பிடிக்கிறதுலேருந்து இந்த அளவு வச்சுருங்க. இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இதில் எவ்வளோ கீழே வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது இந்த அளவு ப்ளஸ் வச்சு இப்படி ஒரு மார்க் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இந்த டீஸ் மார்க்கு இந்த டீஸ் மார்க் இதிலே நம்மளுக்கு ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதிலேருந்து இது ஒரு லைன். இப்போ நம்ம இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணி வச்சு இதையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு இதிலேருந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக கட்டும்போது டீஸ் மார்க் போட்டு கூட கட் பண்ணலாம். நீங்கள் பழகிட்டிங்கன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து ஆம்புல் கவர் தட்டு ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துகிட்டு இந்த லைனில் அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
இந்த சைடில் இருக்குங்க இல்லையா, அந்த கரை பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டாட் வந்து நம்மளுக்கு இதுதான் ரெடி அளவு. இப்போ நம்மளுக்கு அளவு ப்ளஸில் எந்த அளவு இருக்குன்னு இந்த டாட் போட்டிருக்கோம் இல்லையா, சென்டர் டாட், அதுலேருந்து 2.25 இன்ச்சு இருக்குது. இங்கே நம்ம பிடிக்கிற அளவு விட்டுட்டு 2.25 வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிட்டு இதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. நம்மளுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் அப்படியே ஒன்றா முடிச்சிடுங்க. இந்த அளவு வச்சு ஒரு ஹேர்கட் போட்டுருங்க. அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ். இதிலேருந்து அளந்துங்க, டேப்பால் அளந்துட்டு 8 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சு 9 வச்சிடலாம். இதான் நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிற அளவு. இப்போ இங்கே டாட் வந்து இந்த டீஸ் மார்க் இருக்குங்க இல்லையா, இங்கே அர்க்காத் போட்டுருங்க இல்லையா, இந்த அர்க்காத் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. அந்த அர்க்காத்துக்கு நேராக வந்துடும், இதில் வந்துடும். இந்த நம்ம இதுக்கு 1.5 இன்ச்சு நிப்பாட்டிடலாம். இதில் ஒரு மார்க். இதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. உங்களுக்கு பெரிய ஊசி இருந்தால் இந்தமாரி ஒரு ஹோல் போட்டிங்கன்னா 2 ஃப்ரண்ட்டு மாறாமல் இருக்கும். இந்த 3 ஹோல் போட்டிருங்க இல்லையா, இதே அளவு தான் பிடிக்கணும். அதுக்காக இந்தமாரி ஒரு மார்க் போட்டுருங்க. ஏன்னா இங்கே இந்த லென்த்து போடும்போது ஒரு ஃப்ரண்ட்டு அதிகமாக ஒரு ஃப்ரண்ட்டு கம்மியாக வரக்கூடாது. ரெண்டுமே ஒரே சைஸ் போடுறதுக்காக இந்தமாரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த 2 பக்கம் பார்டர் இருக்குது. இதில் இந்த பார்டரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பார்டர் வந்து சிலுவுக்கு ஓரமாக பப் கைக்கு கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பார்டர் வந்து நெக் டிசைன் கொடுப்போம். இந்த 2 பார்டருமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவு கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இந்த அளவு டபுளாக மடித்து போட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு உள்ள வெளியே இருந்துன்னா இந்த மாதிரி ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. டீஸ் மார்க் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த மார்க்கு அழிஞ்சிடும். பேனாவால் பென்சிலால் இந்த மாதிரி போடக்கூடாது. இதை வந்து அப்படியே இந்த அளவு டபுளாக மடித்து போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த அளவு டபுளாக மடித்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக்கை கட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வச்சுட்டு இதே அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கை கட் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் ஸ்லீவ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு துணி இந்த அளவு தான் இருக்குது. இதில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். இல்லை பப் கை வந்து இந்த அளவு வரும். இந்த அளவு வருதுங்க இல்லையா, ஃப்ரண்ட்டை வந்து இப்படி இந்த அளவு கம்மியாக போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறோம், பப் ஸ்லீவ். இது பப் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இதில் டபுள் பப் கை வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டாலும் இதில் வந்து பட்டி பீஸ் வராது, அதனால் இப்படி மேலே ஏற்றி போட்டுக்கலாம். பட்டி பீஸ் வந்து இந்த கீழே வந்துடும். அதனால் நம்மளுக்கு தாராளமாக துணி இருக்குது. இந்த அளவை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஆமுல் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த டபுள் பீஸாக இருக்கும் இல்லையா, இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை வந்து அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் இந்த அளவு போட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பட்டி பீஸும் கட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட்டு பீஸ் கட் பண்ணியாச்சு. இது பப் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக்கு. இந்த பார்டர் வந்து ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். பப் கைக்கு ஓரத்தில் இந்த பார்டர் கொடுத்துருவோம். இந்த இன்னொரு பார்டர் வந்து நெக் டிசைன் இருக்கு இல்லையா, நெக் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப் கை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.